வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சரி ஒவ்வொரு நாளும் ஒர்க்குன்னு சொல்லி தானே இருக்கிறேன், சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்கோலேருந்து நான் வெளிக்கிட்டு கிளம்பு வந்திருக்கேன். எதுக்குன்னு சொன்னால் சரி எனக்கு ஒரு சின்ன ஒரு மீட்டிங். ஸோ அதோட சேர்த்து ஒரு 1 டே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விளாக் வந்துட்டு கிளம்பு ஃபுல்லாக நான் சுற்றுற விளாக் சார். கொழம்புல வந்துட்டு போகிற இடங்கள் சுற்றுற விஷயங்கள் காண்ற வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்க்கணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ சிட்டியான ஒரு மலையாக இருக்குது. அது ட்ரிங்கோ கூட சிட்டியான ஒரு மலையாக இருக்குது. சரி என்ன செய்கிறது, வந்துட்டுமே வெளியே போகணும்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே செய்ய முடியல. ஸோ வந்துட்டு ஒரு கார் புக் பண்ணிட்டு ஊபரில் காரை புக் பண்ணி நான் அப்படியே கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு டெம்பிள், அதாவது நம்ம ஒரு மியூசியத்துக்கு போகிறோம். மியூசியம் விஷயம் இப்போ அதாவது மியூசியம் லைப்ரரி எல்லாமே சேர்த்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போகும். எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கங்காரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெம்பிள். ஸோ இதுதான் அந்த டெம்பிளோட வெளி சைட். இதுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நான் பார்க்க போகிறேன், சகல விஷயம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நீங்களும் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ வாங்க வீடியோ பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட்லேயே வந்துட்டு சின்ன சின்ன சிலைகள் நம்மளோட விஷயங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதோட வந்து என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஒரு 2 சிங்கங்கள் இருக்கக்கூடிய மாதிரி உருவங்கள் 2 பக்கமும் இருக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அப்படியே சின்ன சின்ன விஷயங்கள், தாமரை பூ, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா விஷயமுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. சிலைகள் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே புராதன சிலைகள், அதாவது எப்படி சொல்கிறது, கடவுளை வந்துட்டு எல்லா கடவுள் புத்தர்கள் பௌத்தர்கள் மனுஷன் எல்லா விஷயத்தையும் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரைட், இப்போ நாங்கள் அப்படியே இங்கே வந்து உள்ளே போனோம்னு சொன்னால் வந்துட்டு பார்த்தோம். ஸ்டார்ட்டில் நம்ம வச்சுருந்த விஷயம் சிலைகள், சின்ன சின்ன கடவுள் சம்பந்தமான சிலைகளை வந்துட்டு வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய டெக்கரேஷன்ஸ் கூட ஒரு சிலைகளாகவே வச்சுருந்தாங்க. ரைட், ஓகே. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டார்ட்லேயே வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ், ஒவ்வொரு விதமான என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அதுக்குள்ளே அப்படியே சிலைகள்னு சொல்லக்கூடிய வந்துட்டு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ சின்ன சின்ன சிலைகள், அதோட பேர்கள் வந்துட்டு சரியாக சொல்ல தெரியலை. பட் ஒரு சிலை சின்ன சின்ன கடவுள் பற்றின சிலைகளாகவே இருந்துச்சு ஸ்டார்ட்டில் வந்துட்டு. அப்படியே வந்து போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த கோல்டில் மின்னக்கூடிய மரத்தை கூடுதலாக இந்த டெம்பிளில் வந்து இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே இருந்துச்சு. அங்காட வந்து பார்த்தோம்னு சொன்னால் புத்தராக இருக்கட்டும், அதுக்கான தூபிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி இங்கே வந்து நிறைய ஆயிரக்கணக்கான புத்தர் சிலைகள் வந்துட்டு அதில் நீங்கள் ஒரே இதில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இந்த மேலுக்கு போய் எடுக்கிறதுக்கான பெர்மிஷன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கீழுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் கீழே இருந்து மேலே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது எல்லாமே தங்கத்தால் மின்னக்கூடிய மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு டூரிஸ்டாக வந்துட்டு நிறைய பேர் இதில் வந்துட்டுருக்காங்க. நிறைய விஷயங்கள் நிறைய, அதாவது இதில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, சிலைகளையே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு இடத்துக்குள்ளே எல்லா விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. சிலைகள் மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கி நிறைய சிலைகளை வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயமாக இருந்துச்சு. மேலுக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து கீழுக்கு மட்டும் அப்படியே காட்டுறேன்னு பாருங்கள். இது அப்படியே ஒரு பகுதி, அதாவது அந்த விகாரைக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பகுதி தான் இது. இதை மாதிரி நிறைய சின்ன சின்ன பகுதிகள், நிறைய சின்ன விஷயங்கள், அதாவது எப்படி சொல்கிறது, சிலைகள் மட்டும் இல்லாமல் நிறைய புராதன சம்பந்தமான விஷயங்கள் எல்லா விஷயமுமே இதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. ரைட், இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தூபி, அதாவது பௌத்த மதம் சம்மந்தமான கூடுதலான விஷயங்களை வந்து இந்த ஏரியாவுக்குள்ள வந்துட்டு சொல்லுறது இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. அதோட சின்ன சின்ன ஃப்ரேம்கள், அதாவது எப்படி வரலாறு சொல்லக்கூடிய ஃப்ரேம்களாக வந்துட்டு அது இருந்துச்சு. அதை விட வந்துட்டு சின்ன சின்ன சிலைகள், அதாவது பௌத்த மதத்தை மட்டும் இல்லாமல் வேறு பெரியார்களுடைய சிலைகளை வந்துட்டு அதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. பழைய காலத்தில் நடந்த சம்பவங்களுக்கான ஃபோட்டோஸ், அது மாதிரி சின்ன சின்ன சிலைகள். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம், நான் இப்போ நிற்கக்கூடிய இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு சிலைகளுக்குரிய ஒரு இடமாக இருந்துச்சு. ஒவ்வொரு விதமான சிலைகள், ஒவ்வொரு சைஸில் என்ன எப்படி சொல்கிறது தெரியல, அவ்வளோ எக்கச்சக்கமான சிலைகள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இதுக்குள்ளே இருக்கிறது. தங்க கலரில் இருக்கக்கூடிய சிலைகள், வேறு கலரில் எக்கச்சக்கமான சிலைகளை மட்டுமே இந்த இடத்துக்குள்ளே வச்சுருந்தாங்க.
இதை தாண்டி அப்படியே உள்ளே போகணும்னு சொன்னால் வந்துட்டு பின்னுக்கு வந்துட்டு ஹிந்து சம்மந்தமான சிலைகள், அதாவது இந்து மதம் சார்ந்த சிலைகள் வந்துருந்துச்சு, பௌத்த மதம் சார்ந்த சிலைகள் இருந்துச்சு. இப்படி நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு மியூசியம் எப்படி இருக்கும், சிலைகள் சம்மந்தமான ஒரு மியூசியமாக இது கூடுதலாக இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை விட தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன பொருட்கள், அப்படி சொல்கிறது பழையங்காலத்து கோப்பைகள், அந்த மாதிரி விஷயங்கள், பீங்கான்கள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயங்களை நீங்களே இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அதோட சின்ன சின்ன இந்த பறவைகள் சம்மந்தமான சிலைகள், உருவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மியூசியத்துக்கு தேவையான, அதாவது பழங்காலத்து விஷயங்கள், அந்த ஸ்டைலிஷ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா விஷயத்தையுமே வந்து அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. கீழக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒவ்வொரு விஷயமான உள்ளுக்குள்ளே வந்து நான் உடைய காட்ட முடியலன்னு சொன்ன சேர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க வந்துட்டு. இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பழங்காலத்து கத்திகள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஓகே, இப்போயும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போயும் இப்படியான கத்திகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ அந்த பழங்காலத்தில் யூஸ் பண்ண பொருட்களை தான் கூடுதலாக இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் வந்துட்டு அப்படியே வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோப்பைகள், ஒரு ஸ்டைலிஷான கோப்பைகள். எனக்கு தெரிஞ்சு இது வந்து சைனீஸ் சம்மந்தமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு பார்த்தேன் கூடுதலாக அந்த சைனீஸ் படங்கள் அந்த விஷயத்தில் காட்டக்கூடிய கோப்பைகள் ஸ்டைலில் வந்துட்டு இது இருந்துச்சு. இது தாண்டி அடுத்த விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட சின்ன பெரிய பெரிய சாடிகள் வச்சுருந்தாங்க. இதே மாதிரி நிறைய சாடிகள் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது இந்த சைனீஸில் வந்து பார்த்துருப்பீங்க, சைனீஸ் படங்கள்ல எல்லாம் கூட அந்த கும்ஃபு சம்மந்தமான விஷயங்கள் போகக்குள்ள வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதுக்குள்ளேயும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதோட தூபி கூடுதலாக புத்தர் சம்மந்தமான விஷயங்களை வந்துட்டு இதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சாடி வந்துட்டு இது பெரிய ஒரு சாடி. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஸ்டைலிஷாக வந்து செஞ்சுருக்காங்க, மார்பிளால் செய்யப்பட்ட ஒரு சாடி. ஓகே, இது தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஸ்டைலிஷ், அதாவது வடிவுக்கு வைக்கக்கூடிய ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இப்போ புராதன விஷயமா இருக்காது வந்துட்டு, இருந்தாலும் வந்துட்டு அந்த கலை என்ற விஷயத்துக்குள்ளே, கலை தொழில்நுட்பம் என்ற விஷயத்துக்குள்ளே வந்துட்டு இந்த விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அப்படியே மேலே படம் வந்துட்டு இவர் நீங்கள் பார்த்தது வந்துட்டு ஃபுல்லாக கோல்டன் கலர்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த புத்தா வந்து பிளாக் கலர் ஸ்டாச்சு அந்த ரேஞ்சில் படிப்பாக புத்தா வந்துட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கு கீழே அப்படியே நான் மூவ் ஆகினோம்னு சொன்னாங்க வந்துட்டு அடுத்தடுத்த சின்ன சின்ன திங்ஸ், தூபிகளாக இருக்கட்டும், புத்தரில் வந்துட்டு சின்ன சின்ன புத்தர்களாக இருக்கட்டும், வாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு மணிக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு கபர்ட்டுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. பழைய பழைய ஃபோட்டோஸ் எல்லா விஷயத்தையும் ஃப்ரேம் பண்ணி ஒரு ஞாபகார்த்தமாக அதையும் வந்துட்டு ஒரு காட்சிப்படுத்தியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எகெயின் திரும்ப அந்த சாடிகள் பார்த்தீங்கன்னா சைனீஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைனீஸ் சம்மந்தமான விஷயங்களும் இதுக்குள்ள கூடுதலாக இருந்தது. அதாவது சைனீஸ் சம்மந்தமான சின்ன சின்ன பொருட்கள், சாடிகளாக இருக்கட்டும், இந்த கோப்பைகள் எல்லாத்துலேயுமே கூடுதலாக சைனீஸ் சம்மந்தமான விஷயங்கள் இருந்துச்சு. அப்படியே போகணும்னு சொன்னால் வந்துட்டு
ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த பொருட்களாக தான் இருந்துச்சு. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு மியூசியம் எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சுக்கு தான் இந்த ஒரு டெம்பிள் இருந்துச்சு. ஓகேவா, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போக்குள்ளே இந்த புராதன காலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த ஒரு எப்படி சொல்லுவாங்க, அந்த புராதன விஷயங்கள் இருக்கக்கூடிய துறவிகள்னு சொல்லக்கூடிய மாதிரியான இமேஜஸ், அதாவது துறவிகளாக இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு ஸ்டாச்சூஸ், அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. அதை விட கூடுதலாக இதுக்குள்ளே இருந்தது இந்த கோப்பை சம்மந்தமான விஷயங்கள் அப்படி தான் இருந்துச்சு. அதை விட உள்ளுக்குள்ளெல்லாம் அந்த புக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ரைட், பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய இப்படி இருக்கக்கூடிய ஒரு இதுவும் இருந்துச்சு, ஸ்டாச்சுவும் வந்து இதுக்குள்ளேயே இருந்துச்சு. எகைன் வந்துட்டு அதே சாடி, அதே மாதிரியான சாடிகள் வந்துட்டு இங்கே வச்சுருக்குறாங்க. ரைட், அப்படியே நம்ம வெளியே போனோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஓகே, அப்படியே வெளியே போனோம்னு சொன்னால் வந்துட்டு அடுத்து அதாவது நாங்கள் ஸ்டார்ட் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது வந்து நாங்கள் ஸ்டாச்சு பார்த்துட்டு அங்கால சைட் போயிருந்தோம். இங்கால சைட் போகக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தூபி சம்மந்தமான விஷயங்கள் வச்சுருக்காங்க. அதாவது தூபின்னு சொல்லக்குள்ள வந்து எப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த சின்ன ஒரு டெம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு புத்தா சிலை வந்து கூடலாம் வச்சு அதுக்கான தந்தம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு அப்படியே வச்சு கொடுத்துருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே மழை பெஞ்சிட்டு சரி அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆகிட்டேன். ரைட், அப்படியே மூவ் ஆன வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிந்து முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சிலை வந்து அப்படியே இருந்துச்சு. அப்படின்னா காட்டுறேன் பாருங்கள், நிறைய சிலைகள் வந்துருந்துச்சு. அதாவது இது ஆறுமுக நாவலர் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஹிந்து இருக்கக்கூடிய ஆறுமுக நாவலர் என்ற விஷயம் இந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த விஷயம் நிறைய கூட மரங்கள் இப்போ தான் வந்துட்டு கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கீங்க. ஓகே, நிறைய விஷயங்களை இன்னும் கட்டி கொண்டிருக்காங்க, புதுசாக வந்துட்டு ஆட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதன் கூட சிலைகள் வந்துட்டு இப்போ புதுசாக செஞ்ச மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதாவது டூரிஸ்ட்டை வந்து கவரக்கூடிய வகையில் வந்து புது சிலைகளை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டு எல்லாமே கூடுதலாக கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணி ஒர்க்ஸ் வந்து இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிண்டு சிலைகள் வந்து நியூவாக செஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை செஞ்சு வச்சுருக்க மாதிரி இருக்குது. இதில் இன்னும் அதில் கூடுதலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இதில் இன்னும் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளில் வந்துட்டு இன்னும் ஒரு அப்டேட்டோட நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு அப்டேட் பண்ணி இன்னும் நல்லாவே இருக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான சிலைகள் எல்லா விஷயமுமே செஞ்சுருந்தாங்க. சந்திரன் சூரியன் எல்லாமே கையில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சிலையாக இது இருந்துச்சு. இதை விட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கால சைட் போகக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முருகன் வந்துட்டு ஒரு மயிலில் வந்து இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சிலை வந்து வடிவாகவே இருந்துச்சு, ரொம்பவுமே வடிவாக இருந்துச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நானும் சரி மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேப் புக் பண்ணிட்டு அப்படியே போயிட்டேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் ஒரு அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.